تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. ஒரு குழந்தை 5 வயதை அடைந்தவுடன் பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்ப்பது என்ற பரபரப்பும் பதற்றமும் தொற்றிக் கொள்கின்றது. இதை குறித்து பல நபர்களிடம் விசாரிக்கிறார்கள், பல ஸ்கூல்களுக்கு விஜயம் செய்கிறார்கள், அதற்கான பொருளாதாரத்தை திரட்டுவதில் மெனக்கெடுகிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய இந்த அக்கறையும் பரபரப்பும் அவசியமானதுதான், பாராட்டப்படத்தக்கதுதான். ஆனால் இதே அக்கறையை மார்க்க கல்விக்காக வேண்டி நாம் கொடுக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். மார்க்க கல்வி விஷயத்தில் எப்போதும் மாற்றாந்தாய் அணுகுமுறை தான் நம் அனைவரிடத்திலும் இருந்து வருகிறது. பிள்ளைகளுடைய வருங்காலம் என்னவாகும் என்ற கவலையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் நாம் யாரும் பிள்ளைகளுடைய வருங்கால ஈமான் என்னவாகும், மறுமையின் நிரந்தர வாழ்க்கை என்னவாகும் என்று கவலைப்படுவதே இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்து பெற்றோரிடம் நேரடியாக பேசுகிறது. பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, அவர்களின் மறுமையின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. அந்த பாதுகாப்பு எப்படி வரும் என்றால், குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மூலம், தொழுகைக்கு பழக்கப்படுத்துவதன் மூலம், ஹலால் ஹராம் உணர்வை விதைப்பதன் மூலம்தான் இந்த பொறுப்பு வரும், இந்த மறுமையின் பொறுப்பு வரும். எனவே தன்னுடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும், ஒரு நேரம் அல்ல 2 நேரமும். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இன்று சப்தமே இல்லாமல் ஒரு நேரம் அழிந்து விட்டது. காலை மக்தபுகள் பள்ளிக்கூட அவசரத்தில் சூடே இல்லாமல் கரைந்து போனது. இன்று மாலை ஒரே ஒரு நேரம்தான், அதையும் நாம் சிரமம் என்று சொல்கிறோம். எனவே ஃபஜ்ர் மங்கிய அந்த இடத்தில் தான் மக்தபுகள் மறக்கப்பட்டது. மக்தபுகள் மறக்கப்பட்ட அந்த இடத்தில் தான் ஒரு தலைமுறையின் அடையாளம் மங்கத் தொடங்கியது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸபிஇ சினீன், உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்தவுடன் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். 7 வயதில் ஒரு முறை ஏவி விட்டு விலகி விடுங்கள் என்று அர்த்தமில்லை. தொடர்ந்து நினைவூட்டி அது வாழ்க்கையின் பழக்கமாக மாற்ற வேண்டும். ஒரு விதையை ஒரு நாள் மட்டும் விதைப்பதில்லை, தினமும் நீர் ஊற்றி பாதுகாத்தால் தான் அது மரமாகும். அதே போன்று தொழுகையை 7 வயதில் தொழுகையை விதைக்கப்படுகிறது, 10 வயதில் அது வேரூன்ற வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகம் முழுக்க பொருந்தும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஸ்பெயினில் 800 வருடம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தும் கூட இஸ்லாம் இருந்ததற்கான சில நினைவு சின்னங்களை தவிர இஸ்லாம் அங்கே இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதற்காக எதிரிகள் முதலெடுத்த ஆயுதமே மக்தபுகளையும் மதரசாக்களையும் அழித்ததுதான். அதே போல இங்கும் மக்தபுகளையும் மதரசாக்களையும் அழித்துவிட்டால் தாஜ்மஹால் போன்ற சில நினைவு சின்னங்களை தவிர இஸ்லாம் இங்கு இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது என்று இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரசித்த பெற்ற தஃப்சீர் கபீர் நூலில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகே கடந்து செல்கிறார்கள். அந்த கபருக்குள் உள்ள நிலைமை காட்டப்படுகிறது. கபரில் இருப்பவர் வேதனையில் ஆழ்ந்திருக்கிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபரை கடந்து செல்கிறார்கள். சில காலம் கழிகிறது, மீண்டும் அதே வழி, அதே கபர், ஆனால் காட்சி வேறு. வேதனை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, அன்று வேதனையாக இருந்தார், இன்று சந்தோஷமாக இருக்கிறார். இதற்கிடையில் என்ன மாற்றம்? இவர் இறந்துவிட்டால் புதிதாக நன்மை செய்யவும் முடியாது. இப்படி இருக்க இந்த மாற்றம் எப்படி என்று அல்லாஹ்விடம் கேட்டார். அல்லாஹ் தஆலா கூறினார், இவர் இறக்கும் முன் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தால், அவர் மறைந்த பின் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை இப்பொழுது பேசக்கூடிய வயதை எத்தியுள்ளது. மார்க்க கல்வியை நாடி அந்த பிள்ளையை மக்தபிற்காக வேண்டி அனுப்பினாள். அந்த பிள்ளை இப்போது பிஸ்மில்லா என்று சொல்ல தொடங்கியுள்ளது. எனவே என் பெயர் பூமிக்கு மேலே உச்சரிக்கப்படும் போது அந்த பிள்ளையினுடைய தந்தையை பூமிக்குள் வேதனை செய்ய நான் விற்கப்பட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய வருங்கால ஈமானை கவனத்தில் கொண்டு மக்தப் மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.